நீக்கம் செய்யறதோ இல்ல பதவி இது பண்றதோ பதவியில இருந்து எடுக்கிறதோ வந்து தமிழக முதலமைச்சரோட ஒரு உரிமை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப வந்து ஜட்ஜ்மெண்ட் ஒன்று சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி சார் பார்க்கணும்? அதாவது இது எப்போதுமே இருக்க சட்டத்தில், அரசியல் சட்டத்தில் இட் இஸ் a pressure of the chief minister only, not of the governor. ஒருத்தரை வந்து தான் வந்து முதலமைச்சர் அவர்கள் தான் விரும்புகிற தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களையோ அல்லது வேறு யாரையோ அமைச்சராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அவரை அமைச்சராக வைத்துக் கொள்ளலாம். வேண்டாம் என்று சொன்னால் அவர்களை பதவியிலிருந்து நீக்கிவிடலாம். அதே நேரத்தில் சில கோர்ட்டு தீர்ப்புகள் இருக்கின்றன. அந்த கோர்ட்டு தீர்ப்பு வர்ற போது அதுக்கு கட்டுப்பட வேண்டும். மற்ற நிலையில வந்து முதலமைச்சருடைய முடிவு தான் இறுதி முடிவை தவிர அவரை யாராலும் கட்டாயப்படுத்த முடியாது. இந்த பழைய கோப்புகள் தொடர்பா வந்து ஆளுநரை தமிழக முதல்வர் சந்திச்சா அந்த குழுவில் நீங்களும் இடம் பெற்றிருக்கீங்க. ஆளுநர் பதில் வந்து நமக்கு வந்து சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா? அதை நம்ம எப்படி சார் அதை பொறுத்திருந்து பார்ப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.